முத்து இந்த பெயரை கேட்டாலே நம் அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி கண்டிப்பாக வெளிப்படும். இந்த முத்தை தேடி அலைந்து முத்து குளிக்கிறார்கள். முத்து விலை உயர்ந்த ஒரு பொருள். விலை உயர்ந்த அணிகலனாகவும் முத்து பயன்படுத்தப்படுகிறது. பழங்காலந்தொட்டே உலக வணிகத்தில் மாபெரும் இடத்தை இந்த முத்து பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட மதிப்புமிக்க முத்தை தேடி கடலூர் சிதம்பரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மேட்டுப்பாளையத்தை நோக்கி மக்கள் வருகிறார்கள். என்ன வியப்பாக இருக்கிறதா? ஆம், நாம் முன்பு குறிப்பிட்ட அந்த விலை உயர்ந்த முத்தை தேடித்தான் கடலூர் சிதம்பரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மேட்டுப்பாளையத்தை நோக்கி வருகிறார்கள். நாமும் இந்த முத்தை தேடி கடலூர் சிதம்பரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மேட்டுப்பாளையத்தை நோக்கி புறப்படுவோம். கடலூர் பழம்பெருமையும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்த ஒரு பெரிய நகரம். கடலூர் மாவட்டத்தின் தலைநகரம். பல ஆண்டு காலமாக பல்வேறு விதங்களில் சிறப்பு பெற்று வரும் இந்த கடலூரில் எண்ணற்ற சிறப்புகள் நிறைந்து காணப்படுகின்றன. கடந்த கால வரலாற்று பெருமைகளை உணர்த்தும் நினைவு சின்னங்கள் முதற்கொண்டு இன்றைய நவீன காலகட்டத்திற்கான அனைத்து அடிப்படை வசதிகளையும் உள்ளடக்கிய நகரமாக இந்த கடலூர் விளங்கி வருகிறது. இங்கு ஏராளமான கடைகளும் வணிக வளாகங்களும் நிறைந்து காணப்படுகின்றன. கடலூர் சில்வர் பீச் சுற்றுலா செல்ல ஏற்ற இடமாகும். இங்கு ஏராளமான வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் ஆகியவை காணப்படுகின்றன. கடலூருக்கு அடுத்தபடியாக உள்ள பெரிய நகரம் சிதம்பரம். இந்த சிதம்பரத்தில் எண்ணற்ற பெருமைகள் குவிந்து கிடக்கின்றன. ஆன்மீக பெருமையாக இருந்தாலும் சரி, கல்விக்கான பெருமையாக இருந்தாலும் சரி, சிதம்பரம் எப்போதுமே ஒரு தனித்தன்மை நிறைந்த நகரமாகவே விளங்குகிறது. இங்கு புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் திருக்கோயில் அமைந்துள்ளது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து கல்வி கற்க ஏராளமான மாணவ மாணவிகள் இங்கு வருகின்றனர். குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் இங்கு புகழ்மிக்கதாக அமைந்திருக்கிறது. இவ்வாறு பல்வேறு சிறப்புகளும் பெருமைகளும் வாய்ந்த கடலூர் சிதம்பரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்திருக்கும் மேட்டுப்பாளையத்தில் தான் நாம் தேடி வந்த முத்து உள்ளது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல மக்கள் தேடி அலையும் முத்து வேறெங்கும் இல்லை. இதோ இந்த முத்து நகரத்தில் தான் உள்ளது. மேட்டுப்பாளையம் முத்து நகரத்தில் நாம் முத்தை எடுக்க வேண்டுமானால் முதலில் நமக்கான சேமிப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ வகையான சேமிப்புகளை நம் நடைமுறை வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல்வேறு வகையிலும் அதை நாம் பயன்படுத்தியும் இருப்போம். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட சேமிப்புகளே நம் எதிர்கால வாழ்க்கைக்கு மிகுந்த பலனை தரும். அத்தகைய சேமிப்புகளில் நம் பணத்தை சேமித்து வைத்துக் கொண்டால் நமது பணம் பல மடங்கு பெருகுவதோடு மட்டுமல்லாது நல்ல பலனையும் நமக்கு கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது நிலத்தில், அதாவது மனை பிரிவுகளில் நம் பணத்தை சேமித்தால் நமது பணம் பல மடங்கு பெருகும். எப்படிப்பட்ட மனை பிரிவுகளில் முதலீடு செய்வது என்ற கேள்வி நம்மில் பலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். நல்ல மனைப்பிரிவில் நமது பணத்தின் சேமிப்பு இருக்க வேண்டும். எனவே நல்ல மனைப்பிரிவு என்பது எப்படி இருக்க வேண்டும்? சொந்த மனை வாங்குறாங்க இல்லீங்களா, அந்த மனை சொந்த மனை வாங்கும் போது என்னென்ன விஷயங்கள் அதுல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஸ்கூல்ல இருந்து மத்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடைங்கள்ல இருந்து ஃபுல்லா ஏகப்பட்ட ஐட்டம் கடைங்க இந்த மாதிரி மக்கள் இதுங்கெல்லாம் இருக்கணும். ஏன்னா அப்ப அந்த மாதிரி இடத்துல இருந்தாதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். தனிமையில போயிருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு இதா இருக்கும், போர் அடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா மக்கள் இருந்தாதான் பேச்சுக்கு ஒரு இதுக்கும் நல்லா இருக்கும். நல்ல தண்ணி வசதி எல்லா வசதியும் கரெக்டா இருக்கணும். இந்த நிகழ்ச்சி பார்த்திருக்க நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு நல்ல இடத்துல இடத்த வாங்கி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். இதான் உங்க விருப்பமா? இதான். நீங்க சொல்லுங்க உங்களுடையது.
ஏன்னா மைனா இது பள்ளியாசம் இருக்குன்னு வீடு இருக்குன்னு. சரிங்க. வழிபாட்டு தலங்கள் இருக்கணும். வேற என்னென்ன இருக்கணும்? கரண்ட் வசதி, தண்ணி வசதி எல்லாம் வேணும். ரோடு கண்டிப்பா இருக்கணும். பஸ் வசதி இருக்கணும். நமக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது நல்ல மனைப்பிரிவுக்கு தகுந்த உதாரணமாக திகழும். இது மட்டுமல்லாது குறைந்த விலையிலும் மனைப்பிரிவு விற்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் இருந்தால்தான் நாம் மனைப்பிரிவில் சேமித்து வைக்கும் சேமிப்பு எதிர்கால பலனை ஈட்டும். இதற்காகத்தான் சேவை நிறுவனமான ராயல் ப்ரமோட்டர்ஸ் கடலூர் சிதம்பரம் கிழக்கு கடற்கரை சாலையில் மேட்டுப்பாளையத்தில் முத்து நகரை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த முத்து நகரம் நம் சேமிப்பிற்கு ஏற்ற நகரம். அங்க நிலா நகரத்துல பிளாட்ஸ் வாங்கியிருந்தோம். பாக்கிறதுக்காக வரும்போது இங்க பிளாட்ஸ் போட்டிருந்ததை பார்த்தோம். சரி இதையும் பாத்துட்டு போலாம் எப்படி இருக்குன்னு. பிளாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் ஆன் த வே டு சிதம்பரம் டு கடலூர்ன்றதால ரொம்ப பக்கமா இருக்கு ரோடுக்கு. பிடிச்சிருக்கு இந்த பிளாட். பேங்க்ல போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி பிளாட்ஸ் வாங்கினாதான் ட்ரிபிள் அமௌண்ட் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க பொதுவா மக்களுடைய கருத்து. பேங்க்ல இருக்க வர இன்ட்ரெஸ்ட்டை விட இது மாதிரி போட்டு வச்சீங்கன்னா பிளாட் வாங்குறதுதான் இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னாக்கா மணிய டபுள் பண்ற நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க பிளாட் வாங்குறதுனால கண்டிப்பா அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. ஃபியூச்சர்ல அவங்க பசங்க படிப்புக்காகவோ இல்ல கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா மேரேஜ்க்காகவோ பண்ணணும்னாக்கா இந்த பிளாட் கண்டிப்பா வாங்கி போடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி வீடு கட்டுறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல நகரமா இருக்கு. வீடு கூட இங்க கட்டி நல்ல விதமா அவங்க குழந்தைங்க குட்டிங்களோட நல்ல விதமா இங்க இருக்கலாம். இறைவன் அருளால் நல்ல அருமையான எதிர்காலம் இந்த முத்து நகரத்துல முத்த போல இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எதுக்கு அங்க வந்திருக்கீங்க? முத்து நகரம் பார்க்க. முத்து நகரம் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா. யார் கூட வந்தீங்க? எங்க அம்மா அப்பா கூட. நல்லா இருக்கா முத்து நகரம்? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு முத்து நகரம்? சூப்பரா இருக்கு. சூப்பர்னா நல்லா இருக்கு. என்னென்ன இருக்கு முத்து நகரத்துல? எல்லாமே இருக்கு. அப்படியா? சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இங்க பிளாட் வாங்க சொல்லுவீங்களா அப்பாவை? வாங்க சொல்லுவேன். சேமிப்பில் பணம் மதிப்பிற்குரியது. பணத்தை விட தங்கம் மதிப்பிற்குரியது. தங்கத்தை விட மண் மதிப்பிற்குரியது. உங்கள் சேமிப்பை தொடங்குங்கள். இன்று ஆயிரங்களில் வாங்கிய மண் நாளை அல்லது நாளை மறுநாள் பல லட்சங்களை தரும். உங்கள் லட்சியங்களும் நிறைவேறும். வாருங்கள், வாங்குங்கள் முத்து நகரில். என்னோட திட்டம் என்னன்னா, இப்ப எங்களுக்கு ஓன் ஹவுஸ் ஒன்றும் கிடையாது. நானும் ஒர்க்கிங் தான். நான் ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா இருக்கேன் பிரைவேட் கம்பெனில. ஒரு ஓன் ஹவுஸ் ஒன்னு இது பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஓன் ஹவுஸ் வேணும்னா அதுக்கு என்ன தேவை? காசு தான். காசு. சரி, காசு இருக்கு. அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணணும்? அடுத்தது என்ன பிளான்? ஒரு பிளாட்டை பார்த்து வாங்கி சிம்பிளா ஒரு சின்ன எங்களுக்குன்னு ஒரு வீடு, சொந்த வீடு. பையன் ஒரு நல்லா படிக்கணும், அவனோட ஃபியூச்சருக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம். இது அவ்வளவுதான் என்னோட எதிர்கால பிளான்னா என் பையன் நல்லா வளர்க்கணும், நல்லபடியா வளர்க்கணும், அவன் நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அவன் சொந்த கால்ல நிக்கிறத பாத்துக்கணும். அதான் சந்தோஷம். உங்க பையனுக்கு என்ன செய்வீங்க நீங்க எதிர்கால பிளான்ல? உங்க பையனுக்கு என்ன செய்யலாம்னு நீங்க விரும்புறீங்க? சார் சொன்னாங்க ஒரு நல்ல வீடு வாங்கணும், ஒரு நல்ல இடம். அது என்ன ரெண்டுமே சேர்ந்துதான். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய திட்டம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அவனுக்கு அதே நான் எனக்கும் அதான் நல்லா சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு. அவன் என்ன சொல்றது, வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா இருக்கத பாக்கணும். அதான் உங்களுக்கு அந்த எதிர்கால திட்டம் வீடு வாங்குற திட்டம் இல்லையா? இருக்கு, வீடு வாங்குற திட்டம் இருக்கு. அதான் ரெண்டு பேருக்கும் சேர்த்து இருக்குல்ல. ரெண்டு பேரும் வாங்கினா ஒரு வீடு தானே வாங்க. அவங்க தனி, நான் தனியா. அதான் அவர் சொல்றதான். அதே மாதிரி ஒரு சொந்த வீடு இதெல்லாம் இருந்தா என் பையன் சந்தோஷமா இருப்பான். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிறேன் சார். அப்படிங்களா? படிச்சுட்டு இருக்கீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆமா சார். உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? நல்லா பெரிய வீடு வாங்கணும். சரி. கார் வாங்கணும், நல்லா படிச்சு வெளிநாட்டுக்கு போகணும், அப்பா அம்மா எல்லாம் கூட்டு போய் சுத்தி பார்க்கணும். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்பா அம்மாவை கூட்டு போய் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டணும். இந்த மூணுல எது முக்கியம் சார்? வீடு தான் சார். வீடு தான் உங்களுக்கு? வீடு தான். இது இந்த மூணுலயும் வீட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? ஆமா சார். ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க வீட்டு? இந்த வீடு இருந்தாதான் சார் எல்லாம் பண்ண முடியும். வீடு நான் சம்பாதிச்சு என் சொந்த செலவுல வாங்குவேன். ஃபர்ஸ்ட் லேண்ட் வாங்கணும் சார். சரி, லேண்ட் வாங்கி அப்புறம் பிளான் பண்ணி வீடு கட்டணும் சார். லேண்ட் வாங்கணும்னு சொல்றீங்க இல்லைங்களா? எந்த மாதிரி இடங்கள்ல நீங்க லேண்ட் வாங்குவீங்க? லேண்ட் எல்லா இடத்துலயும் வாங்கிட முடியாது இல்லையா? ஆமா சார், கண்டிப்பா. அந்த இடம் நல்லா இருக்கா, எல்லா சிறப்புகள்லாம் இருக்கான்னு சொல்லி பாத்து வாங்கணும். என்னென்ன வசதி இருக்கான்னு பாப்பீங்க? தண்ணி வசதி பாப்போம், சுத்தி நல்லா எப்படி ஜாலியா இருக்காங்களா, மக்கள் இருக்காங்களா, வசீராங்களா பாப்போம் சார். மின்சார வசதி கண்டிப்பா. இந்த மாதிரி வசதிகள்லாம் இருந்தாதான் அந்த லேண்ட் வாங்குவீங்க இல்லையா? ஆமா. எதிர்கால திட்டம் இன்ஜினியர்.
டீச்சர். இப்ப என்ன படிக்கிறீங்க? 11th. எங்க படிக்கிறீங்க? கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கடலூர். சம்பாரிச்சு வீடு வாங்கணும். ஏன்னா நாங்க இப்ப வாடகை வீட்டுலதான் இருக்கிறோம். அதுல அந்த பசங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுதுங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடம் வாங்கிட்டு அப்புறம் வீடு வாங்கி அதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும், கரண்ட், வாட்டர் சப்ளை, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் எல்லாமே இருந்தா நம்மளுக்கு. இப்ப கிராமத்துலனா கொஞ்சம் தூரம் பஸ் ஏறணும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கரண்ட் சப்ளை, வாட்டர் சப்ளை, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டினா இடம் வாங்கி. நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், வளமான வாழ்வு, சொந்தமாக மனை, சுகமான இல்லம், இவைதானே நமக்கு பெரிய முத்தாக அமைகிறது. எனவே சேவை நிறுவனமான ராயல் ப்ரமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய முத்து நகரில் முதலீடு செய்யுங்கள். அமைதியான சூழ்நிலையும் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத இடமும் இருந்தாலே எல்லாருக்கும் முடியும். இப்ப என்ன பண்றீங்க? இங்க போட் டிரைவரா இருக்கணும். போட் டிரைவரா இருக்கீங்க. எவ்வளவு நல்ல போட் டிரைவரா இருக்கீங்க? ஒரு 15 வருஷமா இருக்கணும். அப்படிங்க. ஒரு இடம் வாங்குறோம்னு சொல்றீங்களா, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மக்களுக்கு? நல்ல குடிநீர் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சுகாதாரம் வேணும். பக்கத்துல இயற்கை சூழ்நிலை இருந்தா நல்லா இருக்கும். பிச்சாவர மாதிரி ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு இடம் வாங்குறோம், என்னென்ன விஷயங்கள் அங்க இருக்கணும்? முதல்ல அமைதியா இருக்கணும். ஒரு நார்மல் லைஃப்க்கு எல்லாமே இருக்கணும். அது என்ன நார்மல் லைஃப்க்கு என்னென்ன? ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ், ஒரு ஹாஸ்பிட்டல், நீங்க சொல்லும் போது பொல்யூஷன் இல்லாம ஒரு வெல் கனெக்டடா இருக்கணும். நீங்க சொல்லுங்க மேடம், என்னென்ன? முதல்ல ஹவுஸ், அதுக்கு எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை, கொஞ்சம் செக்யூரிட்டி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் ஹெல்பிங் நேச்சரா இருக்கணும். வர புதுசா வரவங்களுக்கு ஹெல்பிங் நேச்சரா இருந்தா நெக்ஸ்ட் அவர் சொன்ன மாதிரி ஸ்கூலு, மருத்துவம், இதெல்லாம் நல்ல காய்கறி கிடைக்கிறதுக்கு, வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறதுக்கு மார்க்கெட் இருக்கணும் மெயினா. அது நல்லா, அது இம்பார்ட்டன்ட். ஒரு இடம் வாங்குறோம், அந்த இடத்துல என்னென்ன இருக்கணும் நீங்க விரும்புறீங்க? பஸ் வசதி இருக்கணும், போக்குவரத்து சரியா இருக்கணும், அதுக்கு பசங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ஷாப்பிங் இருக்கணும், மோர் தென் எக்ஸெட்ரா ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த முக்கியமா பேங்க், வாட்டர். முக்கியமா வாட்டர் ஃபெசிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருந்தா தான் நம்ம அது வெளியில வாட்டருக்காக வெளியில சர்ச் பண்றதுக்கு பதிலா அந்த இடத்துலயே அந்த வாட்டர் நல்லா இருந்தா நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க என்ன இருக்கணும்? லைக் தட் பேசிக் இதுதான் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ஸ்கூல், பசங்களுக்கு எஜுகேஷன் நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கணும். உழைத்து பெறுகின்ற உணவால் சந்தோஷம், உடுக்கும் உடை உழைப்பில் வாங்கினால் சந்தோஷம், நல்ல மனம் நிம்மதிக்கு சந்தோஷம், வெள்ளை நிலா பிள்ளைக்கு சந்தோஷம், பூவில் தேன் என்றால் வண்டுக்கு சந்தோஷம், நாவில் தமிழ் என்றால் செவிக்கெல்லாம் சந்தோஷம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக முத்து நகரில் மனை வாங்கினால் நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். காரணம், நமக்கு தேவையான அனைத்து வித தேவைகளுக்கும் இந்த முத்து நகரில் வழிவகை உண்டு. ராயல் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனம் மக்களுக்கு சேவை செய்யறதுல முதலிடம் வகிக்குது. கடலூர் மாவட்டத்துல மக்கள் நெருக்கடியான இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் வீடு வேணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல இந்த முத்து நகரத்துல நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். விலை ரொம்ப கம்மி. இப்ப எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நான் இருந்துட்டேன்பா, வாழ்ந்துட்டேன்பா, இப்ப இனிமே என் பிள்ளைங்களுக்காக வேண்டி ஒரு சொத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இதுல ஒரு 2 மனையை வாங்கி வச்சிட்டோம்னு சொன்னா நாளைக்கு இது ஒரு பெரிய சொத்து, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்தாக இது மாறும். இப்ப ஒரு பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சொத்தை தேடி வைக்கணும்னு சொன்னா இந்த இப்ப உள்ள காலகட்டத்துல ஒரு மனையை வாங்கி வைக்கிறது தான் பெரிய சொத்து. மத்ததுல நீங்க எதுல போய் முதலீடு செஞ்சாலும் நாளைக்கு அது பலன் இல்லாம போயிருது. நீங்க இந்த மண், அதாவது நிலத்துல பிளாட்ல போடுற காசு நாளைக்கு பெரிய முதலீடு ஆயிரும். அது எங்களுடைய முத்து நகர்ல நீங்க மனம் ஆயிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய முத்தாகவும் சொத்தாகவும் அது மாறி. இந்த முத்து நகரத்தில் 20க்கு 60, 30க்கு 40, 1200 சதுர அடி பரப்பளவு கொண்ட மனைகளின் விலை முதல் பகுதி ரூபாய் 75,000ற்கும், இரண்டாம் பகுதி ரூபாய் 70,000ற்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் மனையை ரூபாய் 5,000 கொடுத்து உடனடியாக முன்பதிவு செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும்
பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. இதுல நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா 4 மாசம், அதாவது 4 மாசம் 5 மாசத்திலே இரட்டிப்பாகவும் 3 மடங்காகவும் ஆவறதுக்கு உத்தரவாதம் இருக்குதுங்க. எங்களுடைய முத்து நகரத்துல அனைத்து அடிப்படை வசதிகளும் இருக்கு. நீங்க உள்ள நுழையும் போதே குடிநீர் வசதி, குடிநீர் பைப் போட்டுக்கிறோம். ரெண்டாவது உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு ரொம்ப ஏற்றமான நகர். பக்கத்திலேயே இபி சர்வீஸ் வாங்குறதுக்கு வசதி, தண்ணி வசதி, போக்குவரத்து வசதி மெயின் முக்கியங்க. இப்ப 24 மணி நேரமும் நம்ம மன வழியா தாங்க, நம்ம நகர் வழியா தான் பஸ் கடலூர் சிதம்பரம், கடலூர் சமுதாயம் ஈசிஆர் ரோடுங்க. 24 மணி நேரம் பஸ் வசதி இருக்குதுங்க. மற்றபடி இங்க பக்கத்திலே உங்களுக்கு 2 பெரிய நகரம் பக்கத்திலே இருக்கிறதுனால காலேஜ் வசதி, ஸ்கூல் வசதி, மேலும் நம்ம நகர சுற்றிலும் வழிபாட்டு ஸ்தலங்கள், அனைத்து தரப்பினருக்கும் உள்ள வழிபாட்டு ஸ்தலங்கள் அமைந்திருக்குதுங்க. இப்ப மக்கள் நெருக்கடி மிகுந்த இந்த மாதிரி காலகட்டத்துல நமக்கு காற்றோட்டம் நிறைந்த இடம் எங்க முத்து நகரம். செல்வந்தர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டு ஏழைகள் விரட்டப்படும் விருந்து கெட்ட விருந்து என்றார் பெருமானார் நபிகள் நாயகம். முத்து நகரம் ஏழைகளுக்கு வசந்தம் வீசுவதற்காகவே கைத்தொழிலும் மோசடி இல்லாத வியாபாரமும் தூய்மையான சம்பாத்தியமாகும். ஆம், தூய்மையான நோக்கோடு உருவான நகரம் தான் முத்து நகரம். இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள செல்வம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த செல்வ பெருக்கு என்பது தினம் தினம் உழைத்து அதில் கூட வரக்கூடிய வருவாயை சேமித்து அந்த வருவாயை பேங்கிலோ அல்லது பொருளாகவோ நீங்க வைத்திருந்தீங்கன்னா அது அபாரித வளர்ச்சி என்பது இல்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இதன் அடிப்படையில் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வருவாயை நிலத்துல முதலீடு செஞ்சு அது பல லட்சம் பல கோடியாக உயர்ந்த வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு நாம சம்பாதிக்கிற கொஞ்சம் ரூபாயை ஒரு இடத்துல முதலீடு பண்ணும் போது அந்த இடம் நாளைக்கு பல மடங்கா உயர்ந்து அது பெரிய செல்வந்தனம் ஆகிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. சேவை நிறுவனமா இருக்கிற இந்த ராயல் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தை போல உள்ள நல்ல நிறுவனம், மக்கள்கிட்ட நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெற்ற நிறுவனம், மக்களுடைய வாழ்த்துக்களை பெற்ற நிறுவனம் இந்த ராயல் ப்ரமோட்டர்ஸ். நீங்க ஒரு இடத்துல வாங்கும் போது அது கூட கொடுத்து வாங்குறீங்களா அப்படின்றது கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இந்த இடத்துல இந்த விலை இவ்வளவு விலை போகுது, பக்கத்துல இந்த விலை போகுது, ஆனா இந்த ராயல் ப்ரமோட்டர் சேவை நிறுவனம் இவ்வளவு கம்மியா எப்படி கொடுக்குறாங்கன்னா இதுதான் அனுபவம். இன்னைக்கு ஒவ்வொரு வாடிக்கையாளரும் பாத்தீங்கன்னா ராயல் ப்ரமோட்டர்ஸ் தாங்க நியாயமான விலையில தராங்க, குறைந்த விலையில தராங்க, அவங்கள்ட்ட தாங்க வாங்கணும்னு சொல்லி நான் எங்க மனப்பிரிவு ஏற்படுத்தினாலும் எனக்குன்னு சில வாடிக்கையாளர் ரெகுலரா தொடர்ந்து இருக்கிறதுனாலதான் எங்களுடைய வியாபார ஸ்தலம் என்னைக்கு பரபரப்பா தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில தான் முத்து நகர்னு ஒரு நகரம் உங்களுக்கு நாங்க இப்ப அறிமுகப்படுத்திருக்கோம். இது நிலா நகருக்கு அருகாமையில இன்னைக்கு சைமான்ற ஒரு கம்பெனி ஜவுளி பூங்கா, இன்னைக்கு மாண்புமிகு மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனுடைய முயற்சியில 250 ஏக்கர் நிலப்பரப்புல நம்ம நகருக்கு அருகாமையில 1 கிலோமீட்டர் தொலைல சைமா தொழில், அதாவது ஜவுளி பூங்கா, இதுல 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தருது. இந்த இடத்துக்கு பக்கத்துல 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு நிறுவனம் உருவாகுதுன்னா இது போலியான விஷயமோ இல்ல விளம்பரத்துக்காக சொல்லக்கூடிய விஷயமோ இல்ல. நம்ம நகருக்கு முன்னாடி 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி கடலூருடைய சிப்காட் இருக்கு. 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி பல ஆயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய சிப்காட் இருக்கு. 5 கிலோமீட்டர் இடைவெளியில பல காலேஜ் இருக்கு, தங்கி படிக்கக்கூடிய கான்வென்ட் இருக்கு, வழிபோக்கு ஹோட்டல் நிலையம் இருக்கு, இந்த நம்ம நகருக்குள்ளே பஸ் நிலையம் இருக்கு, சுத்தி வீடுங்க இருக்கு. எல்லா வசதிக்கும் மத்தியில நம்ம நகர் அமைஞ்சிருக்கு. நம் முத்து நகரின் மிக அருகில் அமைந்துள்ள மற்றும் ஒரு மிக முக்கிய சுற்றுலா தலம் பிச்சாவரம். இந்த பிச்சாவரத்தின் எழிலார்ந்த காட்சிகளை நாம் விவரித்துக் கொண்டே செல்லலாம். மனதிற்கு இதம் தரும் காற்று பிச்சாவரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கிறது. இங்கு படகு சவாரி செய்வதற்காக ஏராளமானோர் வருகின்றனர். கடற்காற்று நம் உடலுக்கு நோய் தீர்க்கும் அருமருந்தாக விளங்குகிறது. எனவே பிச்சாவரத்தின் மிக அருகாமையில் அமைந்திருக்கின்ற இந்த முத்து நகரில் மனை வாங்குவதால் பிணியற்ற வாழ்வு வாழ்வதற்கான வாய்ப்பும் நமக்கு ஏற்படுகிறது. முத்து நகரில் மனை வாங்கி நோயற்ற சுகமான வாழ்வை வாழுங்கள். முத்து நகரம் நம் சொத்து நகரம்.
செயல்திறன் மேம்பட மிக முக்கியமான ஒன்றாகும். வேலை இல்லாமல் எத்தனையோ இளைஞர்கள் வழி தவறி போகும் அவல நிலை இன்றைய சமுதாயத்தில் ஏற்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையில் நல்ல வேலை வாய்ப்பு உள்ள இடங்களை நாடி இளைஞர்கள் செல்கின்றனர். இன்றைய சூழலில் அதிகப்படியான மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய மத்திய ஜவுளி பூங்காவான இந்த சைமா நிறுவனமும் நம்முடைய முத்து நகரின் மிக அருகாமையில் அமைந்திருப்பது மேலும் சிறப்பான ஒன்றாகும். சைமா நிறுவனத்தை பத்தி சொல்லணும் பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துல இந்த புதிய வேலை வாய்ப்பு ஏற்படுறதுனால என்னென்ன வசதிகள் வருது? வாகன வசதி பெருக்கம் அதிகமா இருக்கும். புது புதிய வீடுகள் குடியிருப்புகள் அமையறதுக்கு வாய்ப்பா இருக்கும். மின்சார வசதி தடையில்லாத தொழிற்சாலைக்கு தொடர்ந்து மின்சாரம் கொடுத்து ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலைனால தடையில்லாத மின்சாரம் இங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் நம்ம பக்கத்தில் உள்ள மனைகள்லாம் நாங்க வெறும் 75,000 70,000 அதுவும் ஒரு குறிப்பிட்ட தினத்துக்குள்ள நீங்க முன்பதிவு பண்ணீங்கன்னா பத்திர செலவு கூட நான் ஃப்ரீயா கொடுத்துறேன். இதுல வாங்கக்கூடிய மக்கள் எல்லோருமே அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு வாங்கி கொள்முதல் பண்ணிட்டு அந்த இடத்தை வாங்கின ஒரு பரிபூர்ண திருப்தி அடைறாங்க பாருங்க. அதுதான் எனக்கு கிடைக்கிற லாபம். பணம் குறைஞ்ச லாபத்துல உங்களுக்கு நான் சேவை செய்யறது இது ஒரு பெரிய ராயல் ப்ரொமோட்டர்ஸ் சேவை நிறுவனம் என்றதுல ஒரு எடுத்துக்காட்டு இந்த முத்து நகரம். இந்த முத்து நகர்ல ஒவ்வொரு கடலூர் அதை சுற்றி உள்ளவங்க இல்ல எங்க இருந்து வாங்கினாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இன்னைக்கு 75,000 வாங்கி வச்சீங்கன்னா அடுத்த டிசம்பர், இந்த டிசம்பர் இல்லாம அடுத்த டிசம்பர் 2 லட்சம் ரூபாய் உறுதி. ஏன்னா இது வந்து விளம்பர நோக்கம் இல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த வந்து பாருங்க, பக்கத்துல அமைக்கூடிய நிறுவனத்தை பாருங்க. ஈசிஆர் ரோடு மெயின் ரோட்ல இந்த நகர் அமைஞ்சிருக்கு. கடலூர்ல எங்க அலுவலகம் இருக்கு. நீங்க வந்து அந்த இடத்தை பார்வையிட்டு நாங்க இலவசமா வாகனம் தரோம். சென்னையில எங்க அலுவலகம் இருக்கு, உங்களுக்கு இலவசமா வாகன வசதி இருக்கு. சிதம்பரத்துல இருக்கு, பாண்டியில இருக்கு அலுவலகம். உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி எங்க அலுவலகத்துக்கு முன்னே உங்களுக்கு எங்க கார்லயே உங்களுக்கு கூட்டு வந்து இடத்தை காட்டுறோம். 5,000 ரூபாய் முன்பணம் செலுத்தி உங்களோட மனையை நீங்க தேர்வு செஞ்சுட்டு பத்திரப்பதிவு இலவசமா நீங்க அடைஞ்சிக்கலாம். 5,000 ரூபாய் அந்த பத்திர செலவு மதிப்புடைய ஒர்த்தபிள் பத்திரம், அதோடைய செலவு. நீங்க 70,000 கொடுத்தீங்கன்னா உங்க மனை உங்க பேர்ல கரையம் பண்ணி கொடுத்துருவோம். உழைத்தல், படித்தல், அன்பு செய்தல், வழிபடுதல், நம்புதல் இவைதான் வாழ்வின் மிக முக்கியம் என்பர். இவை இருந்தாலும் குடியிருக்க மனையும் கோலோச்ச இல்லமும் இருந்தால்தான் வாழ்க்கை வாழ்ந்ததற்கான முழு திருப்தி ஏற்படும். இதற்கான வழி உங்களிடமே இருக்கிறது. ஆம், முத்து நகரத்தில் மனை வாங்குங்கள். உங்களுக்கு இவையெல்லாம் தானாக வந்து சேரும். எதுவுமே இல்லை என்ற ஏக்கமே வேண்டாம். பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. கடலூர் சிதம்பரம் கிழக்கு கடற்கரை சாலையில் மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள முத்து நகரத்தில்